அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு பதில் கேட்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு வெப்சைட் போட்டோம், பார்ட் 1 போட்டோம் இல்லையா? அதுல என்ன கேட்டோம்னாக்கா, இந்த உலகத்துல 52 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அதுல ஹஜ் யாத்திரை ஒரு நாட்டை காமிக்க ஒரு கேள்வி கேட்டோம். அதுல இருந்து ஒரு சகோதரர் நம்ம தொலைபேசி தொடர்பு கொண்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஹஜ் யாத்திரைக்கு மானியம் தராங்களே, அப்ப நம்ம நிறைய பதில் சொல்லிருக்கீங்க. அதுல இருந்து ஒரு பதில் என்ன கேள்வியை கேட்கிறாருன்னா, அதுல இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அப்படி அந்த அலுவலகத்தில் இருக்கும்போது அவங்க எங்களுக்கு இது மானியம் வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாக்கா நீங்க நல்ல முறையில போலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். திருவான்மையூர்ல இருந்து அருண் என்றவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இதுக்கு உங்க பதில் என்ன? அதாவது இப்ப பிரச்சனை என்னங்கிற அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு மானியம் உண்டா இல்லையா அதான் அடிப்படை. அதான குற்றச்சாட்டு. மானியத்தை ஏன் நீங்க மறுக்கலைங்கிறது அது அந்த குற்றச்சாட்டு அல்லது. குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு மானியம் கொடுக்கறாங்கன்னு பொய்யா பரப்புறாங்க, கொடுக்கலங்கிறோம். அந்த விஷயத்தில் இவங்க என்ன செய்யணும் என்றால், இப்படி ஏண்டா பொய்யா பரப்புனீங்கன்னு அங்கதான் கேள்வி கேட்கணும். கொடுக்காத ஒன்றை ஏன் கொடுத்ததா சொன்னீர்கள், அந்த விஷயத்தை நான் கிளியர் ஆயிட்டோம் அப்படிங்கறத முடிவு எடுக்கணும். இதுல அது அல்லாத வேற ஒரு கேள்வி அவங்க கேட்கறாங்க. என்னன்னு கேட்டா, ஹஜ் கமிட்டியில முஸ்லீம்கள் தானே இருப்பாங்க, அவங்க வேணான்னு மறுக்கலாமே. ஃபர்ஸ்ட் விளைவிக்கிறேன், ஹஜ் கமிட்டியில் முஸ்லீம் ஊழியர் இருந்தாலும் அவங்க அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் அரசனுடைய எந்த ஒரு பாலிசி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு வேலை போயிடும். அது போக அவங்க எங்க எல்லாருடைய பிரதிநிதி கிடையாது. அவங்க அது வேலை வாய்ப்பு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே தவிர, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் தலைவராக இருந்தா தான் எங்க சார்பா அவர் பேசுறதுக்கு உள்ளவர். அவர் சமுதாயத்தின் சார்பா பேசுறதுக்கு வல்லவரா, அதிகாரம் படைச்சவரா? அவர் ஒரு ஸ்டாஃப். அரசாங்கம் என்ன சொல்லுதோ செய்வாங்க. மானியம் போடுனா போடுவாங்க, எழுதுனா எழுதுவாங்க, வாங்கினா வாங்குவாங்க. 2 லட்சம் 5 லட்சம் போடுனா போடுவாங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் முஸ்லீம் ஊழியரா இருந்தாலும் அவர் இந்த மானியத்தை நிப்பாட்டுங்க அவர் எப்படி சொல்லுவாரு? அவரை ஊழியருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு அத்தாரிட்டி பெற்ற ஒரு லீடரும் கிடையாது. அதுல பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? வயிற்று பொழப்புக்கு வேலை செய்யறாங்க. நம்ம வேலையை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட போய்கிட்டு அவங்க ஏன் மறுக்கலன்னு இப்படி கேட்கறது? அவங்களுக்கே தெரியுது கள்ளத்தனம் பண்றாங்கன்னு. அவங்க அதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கழிச்சிருவாங்க. நீ எப்படி இது மாதிரி இல்லாத ஒன்ன ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது. மானியம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அதை யாரும் நீ சொல்ற, நீ ஆண்டா சொல்றேன்னு கேட்பாங்க. அதனால இது ஒரு ஒரு துணை கேள்வியா இருந்தாலும் இது ஒரு சரியான கேள்வி கிடையாது, கேட்கக்கூடாது. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏன் மானியம் இல்லாம மானியம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி உங்க அரசாங்கத்துடைய ஆதாயத்துக்காக வேண்டி எங்களை பலிகடா வாக்குனீங்கிற அளவுல நாம ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்ப இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம யாருமே அதை எதிர்க்கல, வரவேற்றோம். நல்ல வேலைக்கு எடுத்துருங்க, சுதந்திரம் கிடைச்சு போச்சு, எங்களை வச்சு நீங்க இனிமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த கேள்வி ஒரு இந்த தலைப்புக்கு தொடர்பு இல்லாத ஒரு கேள்விதான். நான் மறுக்கல, நம்ம எப்படி அவர் மறுப்பார்? அவர் யாரு? அவர் மறுக்கிற அந்த ஊழியரா இருக்கிறவருக்கு என்ன, எதன் அடிப்பில் அவர் மறுப்பாரு? ஒட்டுமொத்த 30 கோடி முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர் அவர் மறுக்கிறதுக்கு அவர் முஸ்லீம்கள் என்ன நிலையில் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமா? அப்பதானே மறுக்க முடியும். அதனால அந்த கேள்வி அவங்க மறுக்க முடியாது. அதான் அடிப்படை. அவங்க ஊழியர் லேபரா பார்க்கணும், அதை பார்த்துட்டாங்கன்னா சரியா வந்துடும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஏன்னு கேட்டா யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி கேள்வியை நமக்கு போடுறாரு. அந்த கேள்வியில இருந்தா நம்ம இது பதில் சொல்றோம். அது மாதிரி எல்லாரும் வாட்ஸ்அப், பேஸ்புக்னு பதிவு பண்றீங்க. பதிவு பண்றத அவங்களுக்கு போய் ரீச் ஆவதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இது மாதிரி வேற ஏதாவது ஒரு மாற்று சகோதரர், அதாவது இப்ப அருண் அப்படின்றது ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அப்ப நீங்க எல்லாமே உங்க கருத்தை நீங்க சொல்லும் போது யூடியூப் சேனல்ல போய் அந்த யூடியூப்ல போய் நீங்க பதிவு பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு அடுத்த அமர்வுல உங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம்.